Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Wa ma taufiqi illa billah. La hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. புனிதமிக்க இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் 1400 ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹ்வுடைய வேதமாகிய மாமறை குர்ஆனையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் அழைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலாவரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, தர்மம் வழங்காதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதிகள், தண்டனைகள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலே நாம் சுருக்கமாக பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித வர்க்கத்தை படைத்தான். படைத்து நம்மை வணங்குமாறு கட்டளையும் விட்டிருக்கின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா காட்டிய இந்த அடிப்படையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையிலே நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் நாம் மறுமையிலே வெற்றி பெற முடியும். அப்ப நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் பற்றி பிடிக்க வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் அரைகுறையாக நாம் பற்றி பிடித்து விடக் கூடாது. முழுமையாக பற்றி பிடிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்தால்தான் நாம் நம்முடைய வெற்றிக்கான இலக்கை நாம் அடைய முடியும். நமக்கு நாமும் சொர்க்கத்தின் ஒரு உறுப்பினராக அல்லாஹ் தஆலா அவருடைய அருளை நம் மீது பொழியக்கூடிய விதத்தை நாம் அமைத்துக் கொள்ள முடியும். அப்ப அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படிப்பட்ட மார்க்கத்தை நமக்கு காட்டி தந்தார்களோ, அன்றைக்கு சஹாபாக்கள் எப்படிப்பட்ட மார்க்கத்தை பற்றி பிடித்து வாழ்ந்தார்களோ, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய அந்த தருணத்திலே அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, வழிமுறையை வாழ்ந்து காட்டினார்களோ, அப்படிப்பட்ட அந்த சத்திய மார்க்கத்தை, அந்த சத்தியத்தை நாமும் பற்றி பிடிப்பதற்கு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் அந்த சத்தியத்தின் இலக்கை நாம் அடைய முடியும் என்பதை முதலாவதாக நாம் அடிப்படையாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு தர்மம் வழங்குதல் என்று வந்துவிட்டால் பெரும்பாலான மக்கள் தர்மம் வழங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து மட்டும் தர்மம் வழங்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கின்றது. அந்த கூட்டம் எப்படி என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய இந்த தர்மத்தை பிறர் பார்க்க வேண்டும், பிறர் மெச்ச வேண்டும், நம்மை பார்த்து இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்றெல்லாம் புகழ்ந்து நன்மாராயம் நம்மை பற்றி கூற வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு சில பேர் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு நிலையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு கேடுகட்ட ஒரு எதிர்பார்ப்போடு அல்லாஹ்விற்காக வழங்க வேண்டிய அந்த தர்மத்தை படைத்த படைப்புகளுடைய அந்த புகழாரம் சுட்ட வேண்டும் அவர்கள் என்பதற்காக செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம்.
தர்மம் வழங்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்த ஒரு மனிதன் நரகத்தின் கொள்ளிக்கட்டையின் அந்த நரகத்தின் அதாவது உறுப்பினராக ஆக வேண்டும் என்பதற்கு அவன் முயற்சி செய்கின்றான் என்று சொன்னால், அப்ப இவன் செய்த தர்மத்தினால் என்ன நன்மை இருக்கின்றது? அப்ப இவன் செய்த இந்த தர்மத்தினால் அறவே நன்மை கிடையாது. அவன் செய்த அந்த இது போன்ற அமல்கள் எல்லாமே அவனுடைய மூஞ்சியிலேயே முகத்திலேயே தூக்கி வீசப்படும், தூக்கி எறியப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அப்ப நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், எந்த ஒரு அமல்களாக இருந்தாலும், அது வல்ல ரஹ்மானுக்காக நான் செய்கின்றேன். அடிப்படை நிய்யத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கின்றான். நம்ம என்னதான் கோடி கோடியா கொட்டினாலும் சரி, ஒரு ஏழ்மையாக இருக்கக்கூடியவர் செய்யக்கூடிய ஒரு ரூபாய் தர்மம் என்பது, ஒரு வசதி படைத்தவர் கோடிக்கணக்கில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை மக்களுக்கு வாரி வழங்குகின்றார் என்று சொன்னாலும் சரி, ஆனால் அவருடைய உள்ளத்துல கடுகு எவ்வளவு பெருசா இருக்கு, அந்த கடுகு அளவிற்கு ஈமானில் பலவீனம் ஏற்பட்டு விட்டால், அப்ப பிறர் பார்க்க வேண்டும், இவர் நம்மளை பார்த்து இந்த கோடி ரூபாய அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம செலவழிச்சோம்னா அல்லாஹ் தஆலா மிச்சிரானா இல்லையோ, இந்த மக்கள் நம்மை பற்றி பேசுவார்கள், நாம் அடையாளம் காட்டப்படுவோம். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் எப்படிப்பட்ட வள்ளல் தெரியுமா என்றெல்லாம் பேசுவார்கள் என்பதற்காக இன்றைக்கு பல லட்சங்களை இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதாக அவர்களே ஏமாற்றிக் கொண்டு அவர்கள் நரகின் கொள்ளிக்கட்டைகளாக ஆவதற்குரிய முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? அப்ப நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். இது என்னமோ ஒரு சாதாரண விஷயம் மாதிரி, இதை அல்லாஹ் தஆலா என்னமோ லேசாக மன்னிச்சுட்டு போற மாதிரி, இதை பற்றி ஒரு புரிதல் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது போன்ற விஷயங்களில் நாம் கண்ணுங்கிருத்தமாக செயல்பட வேண்டும். வல்ல ரஹ்மானுக்காக நம்முடைய நிய்யத் என்பது, நாம் செய்யக்கூடிய அடிப்படை என்பது, இதை நான் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய தொகை அது ஒரு ரூபாயாக இருக்கட்டும், ஒரே ஒரு ரூபாயை அல்லாஹ்வின் பாதையில் செலவிட்டாலும் அதை அல்லாஹ்விற்காக செய்கின்றேன். என்னுடைய வலதுகை செய்யக்கூடிய தர்மம் இடதுகை தெரியாத அளவிற்கு நான் செய்வேன் என்கின்ற நிய்யத்தோடு ஒரு மனிதன் செய்வார் என்று சொன்னால், அவருடைய மறுமை வெற்றியின் இலக்கை யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஏன் என்று சொன்னால், அந்த அடிப்படை என்பது அந்த அளவிற்கு இறையச்சத்தினால் ஊறிய ஒரு மனிதனால் மட்டும்தான் வலதுகரம் செய்கின்ற தர்மம் தன்னுடைய இடதுகரம் தெரியாத அளவிற்கு அந்த அளவிற்கு ரகசியமாக செய்யக்கூடியவராக இருப்பார். அப்ப அப்படிப்பட்டவர் வழிகட்ட கொள்கைக்குள் போக மாட்டார். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் வல்ல ரஹ்மான் இதற்கு அனுமதி அளித்திருக்கின்றானா, அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு அனுமதி அளித்திருக்கின்றார்களா, மறுமை நாளில் நான் அந்த கடுமையான அந்த நாளில், அந்த அதாபிற்குரிய அந்த நாளில் நான் மாட்டிக்கொள்ள கூடாது, நான் நரகின் உறுப்பினராக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக மிகவும் ட்ரைனிங் எடுத்த ஒரு மனிதராக இருப்பார். அப்படிப்பட்டவர் தான் வலதுகரம் செய்யக்கூடிய தர்மத்தை இடதுகரம் தெரியாத அளவிற்கு செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும், உலக மக்கள், சகோதர சகோதரிகள், சிறுவர்கள் சிறுமிகள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தர்மம் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக, கஞ்சனுக்கும் தர்மம் செய்பவனுக்கும் உதாரணமாவது, மார்பிலிருந்து கழுத்து வரை இரும்பால் ஆன அங்கிகள் அணிந்த 2 மனிதர்களை போன்றதாகும். தர்மம் செய்யும் போதெல்லாம் அவருடைய அங்கி விரிந்து விரல்களை மறைத்து கால்களை மூடி தரையில் இழுபடும் அளவுக்கு விரிவடையும். கஞ்சன் செலவு செய்யக்கூடாது என்று எண்ணும் போதெல்லாம், ஆகா நம்முடைய தொகை போய்விடுமே, நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த இந்த பணமெல்லாம் போய்விடுமே, இதை எப்படி கொடுக்கிறது, 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொண்டு போய் கொடுக்கணுமே, இது எதற்காக நாம் கொடுக்க வேண்டும், இந்த தொகையை நாமே வைத்துக் கொள்ளலாமே என்று எண்ணும் போதெல்லாம் அந்த அங்கியின் ஒவ்வொரு வளையமும் அதற்குரிய இடத்தை நிற்கும். அவன் அதை விரிக்க முயன்றாலும் அது விரியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரியில் 1443, 44 மற்றும் 5797வது செய்தியாக இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக, உலகில் ஒட்டகம் வளர்த்தவன்
அதற்கான கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் அது கியாமத் நாளில் முன்பு இருந்ததை விட நல்ல நிலையில் வந்து தனது கால்களால் அவனை மிதிக்கும். நல்ல நிலையில் வந்து கால்களால் அவனை மிதிக்கும். மேலும் அதுபோலவே உலகில் ஆடு வளர்த்தவன் அதற்கான கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் அது கியாமத் நாளில் முன்பு இருந்ததை விட நல்ல நிலையில் வந்து தனது குளம்புகளால் அவனை மிதித்து தனது கொம்புகளால் அவனை முட்டும். மேலும் உங்களில் யாரும் கியாமத் நாளில் கத்திக் கொண்டிருக்கும் ஆட்டை தமது பிடரியில் சுமந்து கொண்டு வந்து அபயம் தேடிய வண்ணம் முஹம்மதே என்று கூற, நான் அல்லாஹ்விடம் உனக்காக நான் எதையும் செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை என்று கூறும்படியான நிலை ஏற்பட வேண்டாம். நிச்சயமாக நான் அறிவித்து விட்டேன். மேலும் யாரும் கியாமத் நாளில் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கும் போது ஒட்டகத்தை தமது பிடரியில் சுமந்து கொண்டு வந்து முஹம்மதே என்று கூற, நான் அல்லாஹ்விடம் உனக்காக எதையும் செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை என்று கூறும்படியான நிலை ஏற்பட வேண்டாம். நிச்சயமாக நான் அறிவித்து விட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரில 1402வது செய்தியாக இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக அவர்கள் ஒருவருக்கொருவர் காண்பிக்கப்படுவார்கள். அந்த நாளின் வேதனைக்கு மாற்றாக தனது பிள்ளைகளையும் மனைவியையும் சகோதரனையும் தன்னை அரவணைத்து வாழ்ந்த உறவினரையும் பூமியில் உள்ள அனைவரையும் ஈடாக கொடுத்து அது தன்னை காப்பாற்ற வேண்டுமென குற்றவாளி விரும்புவான். இந்த உலகத்திலே எல்லா பாவங்களையும் செய்து நிரம்பி வழிந்த ஒரு மனிதன் அல்லது சில பாவங்களை செய்துவிட்ட ஒரு மனிதன் தான் இந்த நரையின் கொல்லிக்கட்டைகளாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக நாம் சொர்க்கத்தின் அந்த வாயிலை நாம் போய் முகர வேண்டும், அதனுடைய தன்மையை நாம் உணர வேண்டும் என்பதற்காக நம்முடைய உறவுக்காரர்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரையுமே நம்ம என்ன செஞ்சிருவோம், ஈடாக வைத்துவிட்டு எல்லோரையுமே ஈடாக வச்சிட்டாவது நாம் இந்த நரகிலிருந்து தப்பித்து விட வேண்டும். இங்க நம்முடைய பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா யாராவது ஒருத்தர் லேசா தட்டி இருப்பாரு, அதற்கு கொந்தளிக்கக்கூடிய பெற்றோராக இருப்போம். ஆனால் மறுமை நாளிலே அந்த அதாப கண்முன்னால நம்ம பார்ப்போம். அது எப்படிப்பட்டது என்பது இந்த துனியாவிலேயே நாம் நபிமொழிகளின் அடிப்படையிலே நாம் விளங்கி வச்சுதான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட நம்ம என்ன செய்வோம், எனக்கு அதுவெல்லாம் கவலை கிடையாது, என்னுடைய புள்ள நரகத்துக்கு போனா பிரச்சனை இல்லை, இங்க துனியாவில் உன்னுடைய பிள்ளையை நீ வந்து நரகிற்கு அனுப்புவதற்கு தயாரா என்று கேட்டால் ஒரு நல்ல தகப்பனோ ஒரு நல்ல தாயோ அதை வந்து ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். ஒரு பெண் வந்து ஒரு பிரசவத்திலிருந்து தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கின்றார் என்று சொன்னால் மரணத்தின் உச்சிக்கே சென்று விட்டு வருகின்றாள். அப்படிப்பட்ட பெண்ணிடம் போய் நாம் கேட்டாலும் கூட அந்த பெண் வந்து நான் வந்து என்னுடைய பிள்ளைய வந்து நான் போற நரகத்துக்கு என்னுடைய பிள்ளைய போற்றாது என்று சொல்ல மாட்டாள். அப்படிப்பட்ட கொடுமையான நாள். அப்ப அப்படிப்பட்ட அந்த கொடுமையான அந்த நிலைக்குள் நாம் சென்று விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மறுமையை அஞ்சக்கூடிய மனிதர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, சத்திய மார்க்கத்தை, அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தந்தார்களோ, போதித்தார்களோ, நம்மை பின்பற்ற சொன்னார்களோ, அப்படிப்பட்ட மார்க்கத்திலே பின்பற்றக்கூடியவர்களாக நாம் வர வேண்டும். ஆனால் மறுமை நாளிலே இந்த துனியாவில் வந்து பிள்ளைகள் மீது நாம் பாசம் காட்டுவோம், நம்முடைய மனைவி மீது பாசம் காட்டுவோம், ஒரு மனைவி ஒரு கணவன் மீது பாசம் காட்டுவார். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய உற்றார்கள் உறவினர்கள் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த நிலையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம இப்படியெல்லாம் வளர்த்தார்களே, நம்ம அவ்வளவு பாசம் காட்டி வளர்த்தார்களே என்ற உணர்வுகள் எல்லாம், என்ற சிந்தனை எல்லாம், நாம் சிறுவயதில் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், நம்ம எப்படியெல்லாம் நம்முடைய உறவினர்கள் பாதுகாத்தார்கள், வளர்த்தார்கள், அன்பு காட்டினார்கள் என்பதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய நாம் மறுமை நாளிலே இந்த நிலைக்கு யாராவது ஒரு மனிதனாவது ஆளாவானா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட நாளை பற்றி தம்மை காப்பாற்ற வேண்டும் என குற்றவாளி விரும்புவான். அவ்வாறல்ல, அது கொழுந்து விட்டெறியும் நெருப்பாகும்.
அது தோலை கலற்றிவிடும். அதாவது அந்த நெருப்பு என்பது, இந்த நரகத்துடைய நெருப்பு என்பது நம்முடைய தோலை எல்லாம் கிளற்றிவிடும், உரித்துவிடும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதைகள் தான் இருக்கும், அப்படிப்பட்ட தன்மையுடையது. ஆகா, தோலை எடுத்தாச்சே, அதற்கு உள்ள நமக்கு வலியை உணரக்கூடியது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நாம் வலியை உணர்வோம், அதற்கு பிறகு நாம் வலியை உணர மாட்டோம் என்று நினைத்தால் அது முட்டாள்தனம் என்பதை வேறு ஒரு வசனம் சொல்லுது, புதிய தோள்கள் போர்த்தப்படும் என்று. அப்போ கொழுந்து விட்டறியும் நெருப்பாகும், அது தோலை கலற்றிவிடும். அது புறக்கணித்து திருப்பி சென்றோரையும் செல்வத்தை சேகரித்து தர்மம் செய்யாமல் பாதுகாத்துக் கொண்டோரையும் அழைக்கும். இது அல் குர்ஆன்ல 70வது அத்தியாயம் 11வது வசனம் மற்றும் 18வது வசனம். அப்போ நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு அதாபுகளை நமக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மை அது போன்ற சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிய வேண்டும். குறை கூறி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அவன் செல்வத்தை சேகரித்து அதை எண்ணிக்கொண்டிருந்தான். தனது செல்வம் இவ்வுலகில் தன்னை நிரந்தரமாக்கி வைக்கும் என அவன் நினைக்கிறான். அவ்வாறல்ல, அவன் குத்தமாவில் வீசி எறியப்படுவான். குத்தமா என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? அது பற்ற வைக்கப்பட்ட அல்லாஹ்வின் நெருப்பாகும். அது இதயங்களை எட்டிவிடும். அது நீண்ட கம்பங்களில் அவர்கள் மீது மூடப்பட்டதாக இருக்கும். இது திருமறை குர்ஆன்ல 104வது அத்தியாயம் 1வது வசனம் மற்றும் 9வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப இது போன்ற அதாபுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். நஷ்டவாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். தர்மம் செய்யாமல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றாமல், அல்லாஹ்விற்காக தர்மம் செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், இது போன்ற நிலைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் வந்துவிடக் கூடாது என்கின்ற விஷயத்திலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆர்வமூட்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து நாம் வளர்க்க வேண்டும். மறுமை நாளிலே பொறுப்புகளை பற்றி ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். அப்படி விசாரிக்கக்கூடிய அந்த நாளிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கோங்கிறத பற்றி கூட அல்லாஹ் தஆலா கேட்காமல் விட்டுவிடப் போவது கிடையாது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பெற்றோர்கள் வயோதிகமான நிலையில் இருந்தாலும், அவர்கள் வழிகட்ட நிலையில் வழிகட்ட கொள்கையை சத்தியம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அல்லது மரணித்தவர்களாக இருந்தால், இனி வரக்கூடிய நம்முடைய சமுதாயங்களாவது சரியான கொள்கையை, சரியான மார்க்கத்தை, இந்த சத்திய மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த நிமிடத்திலே வல்ல ரஹ்மான் அவனை பற்றி பேசக்கூடிய, அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்திற்கு சொந்தக்காரன், அப்படிப்பட்ட மகத்துவத்திற்கு சொந்தக்காரன், அப்படிப்பட்ட கருணையாளன். அப்போ அப்படிப்பட்ட அந்த கருணையாளனை நாம் நம்ப வேண்டிய விதத்தில் நாம் நம்பினோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி பிடிக்க வேண்டிய விதத்தில் நாம் பற்றி பிடித்தோம் என்று சொன்னால், நாம் ஒருபோதும் வழிகட்ட கொள்கைக்குள் சென்று விட மாட்டோம். அப்போ நாம் எதை நாம் அடிப்படையாக கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு இபாதத் செய்கின்றோம், ஒரு அமல் செய்கின்றோம் என்று சொன்னால், இதற்கு அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ அனுமதி அளித்திருக்கின்றார்களா? இதற்கு எந்த அடிப்படையில் நம்மை செய்யுமாறு ஏவி இருக்கின்றார்கள்? எப்படி செய்தால் நாம் மறுமையில் வெற்றியடைய முடியும் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் முதலில் ஆக வேண்டும். அப்படி ஆயினோம் என்று சொன்னால், அப்படி ஆகினால் மட்டும்தான்
நாம் மறுமையில் நாம் வெற்றியடைய முடியும். அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அந்த சத்திய மார்க்கத்தை சரியான வடிவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க. அதை பாதுகாத்து அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வந்து நம்ம கையில் தந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த மார்க்கத்துடைய அந்த 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 அருமையை புரியாத சமுதாயமாக இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில பேர் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது இன்னைக்கு அவ்வளவு எளிமையாக நமக்கு வந்துருச்சான்னு சொல்லி கேட்டா, அல்லாஹ் தஆலா நம்மை இந்த நிலையில் நம்ம இப்ப படைச்சிருக்கிறான். இதே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே நம்மை படைத்து இருந்தான் என்று சொன்னால், நம்மிடம் இந்த தக்வா, இந்த இறையச்சம், இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தன்மை, இந்த பேச்சு என்பது இருந்திருக்குமா என்று கேட்டால் இருக்குமா என்பது சந்தேகத்திற்குரியது. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஈமான் என்பது அவ்வளவு பலவீனமான நிலையில் இருக்கின்றது. சஹாபாக்கள் எவ்வளவோ அடி வாங்கினார்கள், எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை இன்றைக்கு நமக்கு கையில கொண்டு வந்து தந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அதனுடைய தன்மையை, அதனுடைய வெகுமதியை, அதனுடைய எடை என்ன என்பதை நாம் புரிந்து கொண்ட சமுதாயமாக இருந்தோம் என்று சொன்னால், நாம் ஒருபோதும் வழிகட்ட கொள்கைக்குள்ள போக மாட்டோம். இந்த சத்திய மார்க்கம் இது மிக மிக ஒரு அரிய வகையான ஒரு பொக்கிஷம் என்பதை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். பொருளாதாரத்தையும் பணத்திற்கும் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், இந்த கோல்டு இது மாதிரியான பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்குரிய அந்த அளவை குறைந்தபட்சம் இதற்குரிய அளவையாவது வெயிட்டையாவது நம்ம இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்ம கொடுக்கிறோமான்னு கேட்டா இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளை கொண்டு எப்படிப்பட்ட உயர்தரமானவை கொண்டு ஈடுகட்டினாலும் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது உயர்ந்தது என்பதை நாம் நம்முடைய ஆள் மனதிலே நாம் முதலில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பதிய வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், நாம் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட தருணத்திலும் பாவமான காரியங்களுக்குள் நாம் செல்ல மாட்டோம். அல்லாஹ்வுடைய வழியில் அல்லாஹ்விற்காகவே முழுமையாக நம்ம நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி வைப்பான் என்று கூறி இந்த ஜும்மாவின் இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.